கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கல்லூரி மாணவியின் உடல் நலம் தேறி வருவதாக மருத்துவமனை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாணவி நல்ல உடல்நிலை தேடி வருகிறார். அவரது உறவினர்கள் மற்றும் செவிலியர்கள் பக்கத்தில் இருந்து அவரை கவனித்து வருகிறார்கள். மேலும் மனநல மருத்துவர்களும் அடிக்கடி மாணவியை சந்தித்து கவுன்சிலிங் கொடுத்து வருகிறார்கள். மாணவியிடம் பெண் போலீசார் சந்தித்து குற்றவாளிகளை பிடித்து விட்டதாகவும் தைரியமாக இருக்கும்படியும் ஆறுதல் கூறி அவர்களுக்கு கவுன்சிலிங் அளித்து வருகிறார்கள். போலீசாரும் மனநலம் மருத்துவர்களும் அளிக்கும் கவுன்சிலிங் காரணமாக மாணவி தற்பொழுது படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறார். இன்னும் சில நாட்களில் அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற இருக்கிறார். அதன் பிறகு அவர் தங்கள் உறவினர்களுடன் மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளார். மருத்துவர்கள் செவிலியர்கள் தவிர வேறு யாரும் மாணவியை நெருங்க முடியாதபடி காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாணவி சிகிச்சை பெறும் அறைக்கு வெளியே 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு இடையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் வரும் மாணவியின் காதலனுக்கும் மருத்துவர்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவரையும் தேற்றி வருகிறார்கள். அறிவாளால் தாக்கப்பட்டதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. அந்த காயத்திற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று கோவை அரசு மருத்துவமனைக்கு RDO ராமகிருஷ்ணன் சென்று பாதிக்கப்பட்ட மாணவியிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி பதிவு செய்தார். மேலும் காதலனிடமும் விசாரணை நடத்தி அதுவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.